ஊழிய சுசேரப்பின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைகிறார். கத்தரண்டை வேத பாடத்தோடு இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கருத்திலே அவரை குடும்பத்தாரே ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. வேளையிலும் வேத பாடத்துக்காக வானொலி கூடாக எடுத்து வர இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடையா ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரும் என் பரிசுத்தருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் தேவன் தானே இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாக ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் தேவரே கூட இருந்து நீ நடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை பேசுகிற வழியில் அந்த வார்த்தைகள் நல்ல இடத்திலே விழுந்த விதங்கள் போல் 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷித்த விதமாய் அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே கூட இங்கே அதாவது கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற என்ற தலைப்பிலே இந்த நாட்களே 2வது பகுதியை இந்த நாட்களே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசமும் ரட்சிப்பும் என்று அந்த வார்த்தையில முதலாவது பகுதியிலே முதலாவது 2வது பகுதியில் அடங்குகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு 3வது பகுதியில பார்க்கிற வேளையிலே அந்த கீழ்ப்படிதல் மூலமா இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், கீழ்ப்படிதல் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தி அவனை ஒரு செவ்வையான வழியிலே நடத்துகிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு இந்த நாட்களை நாங்கள் கீழ்ப்படுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே மாறி நாங்கள் ஒரு செம்மையான வழியிலே இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே மையமாக இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற வேளையிலே அது எப்படி தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் பக்தனாகிய யோபனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை எடுத்து பாருங்கள். யோபு எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார்? யோபுனுடைய காலகட்டத்திலே ஒரு வேதாகமமோ அல்லது தோராவோ எந்த விதமான காரியம் இந்த நாட்களிலே இல்லை. அப்படி இருந்தும் ஆனால் யோபுனுடைய ஒரு முக்கியமான அவருக்குள்ளே இருந்த ஒரு பழக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால், இல்லாததை இருக்கிறதாக இந்த நாட்களில் விசுவாசித்தார். அதனாலே தான் பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லி அங்கே பக்தனாகிய யோபு இந்த நாட்களில் விசுவாசிக்கிற வேளையிலே தேவன் அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அநேக காரியங்களை இந்த நாட்களில் செய்தார். அது மட்டுமல்ல, அந்த யோபுவுக்காக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் யோபுடைய நண்பர்களை பார்த்து, என் தாசனாகிய யோபுவை கவனித்தீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவர் சொல்லுகிறார், லிசன் மை சர்வன்ட், அதாவது என்னுடைய ஊழியக்காரனை நீங்க கவனிக்கிறீங்களா? அவன் எப்படியாக இந்த நாட்களில் வாழுகிறான், எதையும் இந்த நாட்களில் நிதானமாய் இந்த நாட்களில் பேசுகிறான் என்று சொல்லி இங்கே இந்த இடத்திலே நாங்கள் வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே 35வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 6வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, எப்படி என்று சொன்னால், தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் எப்படியாக இருக்கிறது சொன்னால், யோபுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நீ பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியாகுதல் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீர் நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையிலே என்ன லாபத்தை பெறுவார் என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இப்படியாக இந்த நாட்களிலே யோபு அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிற அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இப்படி இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே யோபு கர்த்தருக்கு பயப்படுகிற நிமித்தம் பாவத்தை வெறுத்து இந்த நாட்களிலே பாவத்துக்கு ஒதுங்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவருடைய நண்பர்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நீர் இப்படி இருக்கிறேன்னு இப்படி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை அவரை இந்த நாட்களை நிந்திக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் யோபு ஆண்டவரை குறித்து எந்த இடத்திலும்
தவறாக இந்த நாட்களிலே கணக்கு வைக்கவும் இல்லை, தவறாக பேசவும் இல்லை, நிதானமாக இந்த நாட்களில் பேசணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தனாகிய யோபனுடைய காரியத்தை நாங்கள் சற்று அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் இந்த நாட்களிலே எதையும் நிதானத்தோடு இந்த நாட்களிலே பேச வேண்டுமே ஒழிய எதையும் இந்த நாட்களிலே முந்தி பேசக்கூடாது. இன்றைய பாருங்க, திடீரென்று பார்க்கிற வேளையிலே சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஆண்டவருக்கு ஊழிய செய்கிற ஊழியக்காரர்கள் ஒரு காரியத்தை நான் அநேக ஊழியக்காரரோடு பழங்கி இருக்கிறேன் என கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், சில தர்க்கங்கள் வருகிற வேளையிலே பாருங்கள், சபையிலே நன்றாகத்தான் இருப்பார்கள். தர்க்கங்கள் வருகிற வேளையிலே அவர்கள் சொல்லுவார்கள் இந்த நாட்களிலே, அதாவது அவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் முறுமுறுக்கிறது மட்டுமல்ல, அப்படியே அந்த எதிரானு பேசுகிறவரை எந்த விதமான நியாயமும் விசாரிக்கப்படியாது உடனே வாயை திறந்த ஏதாவது காரியத்தை இந்த நாட்களில் சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சரியான தவறான காரியம். ஒரு தேவனுடைய மனுஷன் யாராவது அவரை குறித்து அவரை நிந்தித்தோ அவரை காரியத்தை செய்தாலும் நிதானமாய் அறிந்து இந்த நாட்களிலே நிதானமாய் அந்த காரியத்திற்கு பதில் அளிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளையில பாருங்க, அநேக ஊழியக்காரரை பார்த்து தர்க்கம் பண்றாங்க. ஐயா, ஆராதனை இருக்குது, ஆலயத்தில் வராங்க, ஆலயத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க, சந்தோஷம் பார்க்குற வேளையில் என்னையா இந்த தேவனுடைய மனுஷன் இப்படியாக தலையை குனிஞ்சு கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் வெளியிலே அவருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே சில இடங்களில் தர்க்கத்தை கொண்டு வருகிறது, குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், இப்படியான காரியம் இதெல்லாம் பார்க்கிற வேளையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் புறம்பான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சபையிலே நாங்கள் எந்த விதமான அதாவது வியாபாரங்களோ காரியங்களோ இந்த நாட்களில் செய்யக்கூடாது. அதை தேவன் விரும்புவதில்லை. இப்போ பாருங்கள், அப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தேவனை நாங்கள் பிரியப்படுத்தும்படியாக நடக்க வேண்டுமா இருந்தால் அது தேவனுக்கு எது பிரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பிரியத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பிதாவினுடைய பிரியத்தை, அதாவது அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவேற்றிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார் சிலுவையிலே, எல்லாம் முடிந்தது, இதோ உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் ஜீவனை விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் அது எப்படி ஆகும் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே அவர் எல்லாவற்றையும் சரியாக முடித்தார். மனுஷனை விடுவிக்கும்படியாக, மனுஷர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, பாவக்கட்டு சாவ கட்டுகள், அதாவது இந்த நாட்களிலே இப்படியான சூழ்நிலையில தள்ளப்பட்டிருந்த மனுஷர்களை இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், அவர்களை இந்த பாவ கட்டுக்களை அறுத்தறியும்படியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே வெளிப்பட்டது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே மனுஷனுடைய பாவ சாவ கட்டுக்களை இந்த நாட்களில் அறுத்தறிந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், உதாரணமாக அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ அந்த இடத்திலே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை என்ன செய்கிறாள், அந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களை நிற்கிறாள். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவளுக்கு கடைசியாக சொல்லுகிறார், நீ போ, மறுபடியும் பாவம் செய்யாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி ஒரு சரியான ஒரு வார்த்தையை சொல்லி இந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த இடத்திலே நிற்கிறவர்களுக்கு ஒரு குழப்பம் வருகிறது. மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவர் யார் என்ற ஒரு கேள்வி இந்த நாட்களை அவர்களுக்கு எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவருக்கு அந்த ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது நிமித்தம் அந்த காரியத்தை இந்த நாட்களில் சொன்னது மட்டுமல்ல, அதை செய்து முடித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பக்தனாகிய யோபனுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கிற வேளையிலே அவர் தேவனை பிரியப்படுத்துகிற விதமாக இந்த நாட்களிலே அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீத புஸ்தகத்திலே இந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் சங்கீத புஸ்தகம், அதாவது 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். பாருங்கள், 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது தொடக்கத்திலே சொல்லப்படுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இப்ப துன்மார்க்கர் சொல்லுகிற ஆலோசனையிலே இன்றைக்கு விசுவாசிகள் கேட்டு நடக்கிறாங்க ஐயா, ஆண்டோட ஊழியக்காரோட கேட்டு நடக்கிறாங்க. 2வதாக அந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பாவிகளுடைய வழியிலே நிற்காமல். பாவிகளாய் இருக்கிற ஜனங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவிகள் என்று சொல்லி சொன்னால் பாவத்துக்கு அடிமைப்பட்டு அவர்கள் இந்த நாட்களில் அந்த பாவத்திலிருந்து தாங்கள் விடுபட மாட்டோம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இந்த நாட்களில் இருந்தது பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் பாவிகள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்களுக்கு எந்த காரியத்தை குறித்து மனம் திரும்ப வேண்டுமென்ற நோக்கமோ சிந்தனைகளோ இந்த நாட்களில் இருக்காது. 3வதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேவனை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்களுடைய இடத்திலே இந்த நாட்களை உட்கார வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களும்
ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த நாட்களில் ஒரு முன்மாதிரியாக இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த வார்த்தையை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, glory to God. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவன் இந்த நாட்களை பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே இந்த 2வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தேவனை நம்பி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே அவருடைய, அதாவது அங்கே அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை இருக்கிற வேளையிலேயே நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாக இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இங்கே இந்த சங்கீதம் 1வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, blesses, அதாவது blesses is the man என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படியாக இருப்பான் என்பதைத்தான் அங்கே இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது. அவன் துன்மார்க்கருடைய வழியிலே நடவான், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்திலே இருக்காமலும், கர்த்தருடைய வேதத்திலே இந்த நாட்களே பிரியமா இருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிற வேளையிலே நமக்கு பாவிகளுடைய வழியிலேயோ, பரியாசக்காரர் உட்கார இடத்திலேயோ, பரியாசக்காரோட நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுலையோ அங்கே நமக்கு இந்த நாட்களில் நேரம் இருக்காது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் இதுதான் அங்கே தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையிலே அவர் என்ன செய்வாராம், கேட்பாராம். இப்ப பாருங்கள், இந்த வார்த்தையை சட்ட பாருங்கள். அப்ப நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, எப்படி என்று சொன்னால், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிகிறது மட்டுமல்ல, நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலேயே கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்வாராம், அவர் இந்த நாட்களிலே அதை கேட்பாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லி, இதுதான் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே பாருங்கள், இங்கே இந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே நமக்குள்ளே விசுவாசம் உருவாக்கப்படுகிறது. முதலாவதாக, 2வதாக நமக்குள்ளே ரட்சிப்பு வருகிறது. 3வதாக இந்த நாட்களே நமக்குள்ளே ஒரு கீழ்ப்படிவு வருகிறது. 4வதாக இந்த நாட்களை பாருங்கள், அந்த கீழ்ப்படிகள் செயல் இந்த நாட்களை நமக்குள்ளே உருவாகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், தேவனை இந்த நாட்களை நாங்கள் பிரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த கீழ்ப்படிதல் எப்படியாக இருக்கிறதாம் என்று சொன்னால், தேவனுடைய கிருபையை இந்த நாட்களிலே நமக்குள்ளே அளிக்கிறதை பார்க்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலானது அவருடைய கிருபை. அது மட்டுமல்ல, அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனமே கிருபையின் சிங்காசனம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் we are going to obedient. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த வேளையிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற வேளையிலே தான் அங்கே தேவனுடைய கிருபையையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு அடிக்கடி சொல்லிக் கொள்கிறோம், ஆண்டவரே கிருபையை தாரும் ஐயா, கிருபையை தாரும் ஐயா. நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை, ஆனா கிருபையை தாரும் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறதற்கு உன்னுடைய பாத்திரம் சரியாக இருக்கிறதா என்பதைத்தான் நீங்க பார்க்க வேண்டும். உனக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கிறதா, உனக்குள்ளே தேவனுக்கு பிரியமான காரியம் இருக்கிறதா? அப்படி இருக்குமா இருந்தால் தான் இந்த நாட்களே தேவனுடைய கிருபையை நீ இந்த நாட்களே அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். ஒரு தகப்பனிடத்திலே போய், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மகன் ஒரு 8 வயசோ 10 வயசு மகன் கேட்கிறான், என்ன காரியம்னு சொன்னால், அப்பா எனக்கு ஒரு செல்போன் வேண்டித்தாங்கன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தகப்பனார் சொல்றார் இந்த நாட்களே, சரி மகனே நான் வேண்டி தருகிறேன், ஆனால் உன்னுடைய காரியங்களை நான் ஒரு கிழமை இந்த நாட்களை 1 கிழமையோ 2 கிழமையோ நான் கவனித்து பார்த்தான் வேண்டி தருவேன். ஏன்னு சொன்னா என்ன விதத்தில் நீ எப்படியாக நடக்கிறாய் என்பதை நான் அறிந்துதான் அதற்குரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி சொல்வார். இப்ப கேட்ட உடனே போய் இந்த நாட்களை போயிட்டு அடுத்த நாள் போயிட்டு 1000 ரூபாய்க்கு ஒரு டெலிஃபோனை வேணி இது கொடுத்து போட்டு, இந்த வாப்பா நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இந்த நாட்களில் அப்படின்னு சொன்னா அந்த தகப்பனார் எப்படிப்பட்டவர்? ஒரு குடும்பத்தில் அக்கறை இல்லாதவர். இந்த நாட்களை பிள்ளை எப்படியாக போகட்டும்னு சொல்லி நினைக்கிறவரை தான் இந்த நாட்களில் இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலே தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அவருடைய நடைகள் உடைகள் எப்படியாக பிள்ளைகளுடைய காரியங்கள் இருக்கிறது என்பதை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும்.
அப்ப அவர் அங்கே தகப்பனுடைய சொல்லுக்கு, தாயுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார். வீட்டிலே இந்த நாட்களே, அதாவது ஒழுக்கம் நெறியிலே இந்த நாட்களை நடக்கிறார் என்பதை தகப்பன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பார். அப்ப அதனாலே பாருங்கள், இந்த நாட்களிலே அதற்கு பின்பாக அவனுடைய காரியங்கள் சரியா இருக்குமா இருந்தால்தான் தேவன் அந்த தகப்பனார் அவன் கேட்ட பொருளை இந்த நாட்களை வேண்டி கொடுப்பதற்கு அவர் இந்த நாட்களை அவருடைய இருதயம் இந்த நாட்களை ஏவுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதே விதமாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிற வேளையிலே தான் ஆண்டவர் அந்த கிருபையை இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்வார் சொன்னால் அருள்வார் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்துவிட்டு ஆண்டவரே கிருபையை தாருமையா, கிருபையை தாருமையான்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார் இந்த நாட்களை என்னவென்றால், மகனே நீ கீழ்ப்படி, மகனே நீ கீழ்ப்படி, மகளே நீ கீழ்ப்படி, அப்பொழுது நான் கிருபையை தாரேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற வேளையிலே தேவன் அதுக்கு மேலாக இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை நேசித்து இந்த நாட்களை நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தாரோடு கொம்பே பண்ணி பாருங்க, உலகத்தாரை விட இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி என்று சொல்லி பார்த்தால், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் தேவன் இந்த நாட்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஒழிய உலகத்துக்குரிய காரியத்தின்படி ஆசீர்வதிக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ உலகத்துக்குரிய காரியம் என்று சொல்லி சொன்னால், இப்போ ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் இந்த நாட்களில் நினைச்சான், அவன் வாகனம் வச்சுக்கிறான், வீடு வச்சுக்கிறான், சாப்பிடுகிறான், நல்ல உடுப்பெல்லாம் போட்டு போறான். இதெல்லாம் என்ன காரியம்? உலகத்துக்குரிய காரியம். அப்ப இப்படியாக அவனுடைய கொம்பை பண்ணைக்குள்ளே உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற வேளையிலே எங்களுக்குள்ளே பரிசுத்தாவுடைய வல்லமையும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினால் நாட்களை தேவன் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த ஜனங்களை விட மேலான ஜனங்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் உலகத்தார் என்ன செய்வான்னு சொன்னால் ஓடி ஓடி திரிவார். நாளைக்கு யுத்தம் வரப்போகிறது, ஆகாரங்களை சேர்த்து வைப்போம், காரியங்களை செய்வோம் இந்த நாட்கள் என்று சொல்லுவார். ஆனால் ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற மகன் ஆண்டோடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோம் இந்த நாட்களே அதை குறித்து கவலைப்பட மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் வேதமே தெளிவாக சொல்லுகிறது, பஞ்சம் வந்த வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தீர்க்கதரிசியை ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தாராம் என்று சொன்னால் இவ்வளவு அதிசயமான காரியம். இந்த இப்ப அதை குறித்து இந்த நாட்களை நான் பார்க்கிற வேளையிலே இப்ப கிட்டல இப்ப அதாவது இந்த நூற்றாண்டிலே கூட பாருங்கள், இப்பொழுது கூட அநேக ஊழியக்காரர்கள் கூட பாருங்கள், அங்கே சில இடங்களிலே ஆகாரம் இல்லாதபடி அந்த இடத்திலே பசியோடு பட்டினியோடு ஊழியம் செய்கிற வேளையிலே அவர்களுக்கு அதே விதமாக காகங்கள் கொண்டு வந்து பொட்டலத்தை, சாப்பாடு பொட்டலத்தை இந்த நாட்களை கொண்டு வந்து நாட்களை போட்டு விட்டு போகுமா பாருங்கள். அது எப்படியான சாட்சின்னு சொன்னால், அன்று எலியாவுக்கு மட்டுமல்ல காகத்தை அனுப்பி தேவன் காரியங்கள் செய்யலே, இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரரும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளே உத்தமமாக நடக்கிற வேளையிலே அதே காகத்தை கொண்டு இந்த நாட்களை தேவன் போஷிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த பகுதியில நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த கீழ்ப்படுதலுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது மட்டுமல்ல, தேவனிடத்திலே அந்த கிருபையும் இந்த நாட்களை அங்கே உருவாகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை 2 வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம். உபாகம புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் அங்கே நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 30வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 20வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். எப்படி என்றால், கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசம். அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆபிரகாமை ஆசீர்வதிச்ச தேவன் இந்த நாட்களே அதே ஆசீர்வாதம் தானே நமக்கும் வரும். வேற ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லையா? இப்போ ஆபிரகாமுக்கு பாருங்கள், உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதம் கிடைத்தது. மெல்கிதேசியோடு அங்கே அவர் பேசுகிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியான்னு சொல்லி பார்க்கிற வழியிலே ஆபிரகாம் எல்லா விதத்திலும் இந்த நாட்களை பாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சொல்லிப்பான மனுஷனா இந்த நாட்களை இருந்ததே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது.
அப்படியா? ஏன்? அவருடைய முதலாவது காரியம் கர்த்தருக்கு அவர் கீழ்ப்படிந்த மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களில் தேவன் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன, நீ உத்தமமா, எனக்கு முன்பாக உத்தமமா இரு, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகுதான் அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த நாட்களை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே வார்த்தையை தான் நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள். ஏனென்றால் ஆண்டவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, வேதம், அதாவது இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னுமே இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு வேற ஆண்டவர், புதிய ஏற்பாட்டுக்கு வேற ஆண்டவர், அப்படி அல்ல, எல்லாம் ஒரே ஆண்டவர் தான். ஏனென்றா அவரே சொல்றார் பாருங்கள், யாத்ரா புஸ்தகத்தில் நீ கேட்டால் யார் என்னென்று சொல்லி அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறவராய் இருக்கிறேன். அப்ப இருக்கிறவராய் இருக்கிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஐ ஆம் த ஐ ஆம், நான் எப்பவும் இருப்பேன் ஐயா. நான் தான் முந்தியும் இருந்த நான் தான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறேன், நான் தான் வருங்காலத்திலே. அப்போ பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர், அதாவது இப்படியான 3 காலகட்டத்திலே இந்த நாட்கள் என்ன செய்வார்? 3 பகுதியாக அந்த நாட்கள் சொல்வார். அதாவது நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற காரியம். அப்ப நிகழ்காலம், இப்பொழுது, இப்பத்த காலம், வருங்காலம், எதிர்காலம், 3 காலகட்டத்துக்கும் அவர் ஒருவரே தேவன் என்பதை நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அவருடைய நாமங்கள் தான் மாறப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று அழைத்தார்கள். அதற்கு பின்பாக பாருங்கள், அவருக்கு ஜெகோவா என்று சொல்லி பெயரை கொடுத்தார்கள். அதற்கு பின்பாக இன்னும் பார்க்கிறவர்களிலே இன்னும் ஒவ்வொரு பெயர்களினாலும் ஒவ்வொரு காரியத்தினாலும் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களை ஒவ்வொருவர் ஒரு பெயரை வைத்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அப்படியாக வைத்த தேவன் பாருங்கள், யாவே, பாருங்கள் அருமையான கர்த்தர், இப்படியாக ஒவ்வொரு பேரை வைத்து கூப்பிடுறார்கள். ஆனால் கடைசியாக பார்க்கிற வேளையிலே, புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே, அங்கே ஒரே நாமத்திலே தான் இந்த நாட்களே வருகிறது. என்ன நாமம் என்றால் இயேசு என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரத்தில் 21 வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படின்னா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்பதை சொல்லி இந்த நாட்களை முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தோடு இந்த நாட்களை முடிகிறதை பார்க்கிறோம். இம்மானுவேல் இருக்கிறவர், அதாவது இம்மானுவேல் என்று சொல்லி சொன்னால் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு பேரை வைத்து அவர் அழைத்ததின் நோக்கம் என்ன? அவர் செய்த காரியங்களை குறித்து தான் இந்த நாட்களை பாருங்கள். ஆகார் சொல்லுகிறாள் இந்த நாட்களை, என்னை காண்பவரே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தர் பாருங்கள், ஆபிரகாமுடைய காரியத்தை பாருங்கள். ஆபிரகாம் அவருக்கு ஒரு பேரை வைக்கிறார் இந்த நாட்கள், யெகோவா ஜைரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறது அவர். குமாரனை கொண்டே பலியிடுகிற வேளையில் அந்த இடத்திலே பாருங்கள், அவர் ஒரு பேரை வைக்கிறார். இப்ப பாருங்கள், இப்படியாக ஒவ்வொருவரும் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், அங்கே அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரே ஆண்டவர் தான் அவருக்கு அநேக பெயர்களினால் இந்த நாட்களில் அவரை சொல்லி இந்த நாட்களை அழைக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அவர்களுடைய விசுவாசம் அப்படியாக அந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப இங்கே உபாகமம் 30 அதிகாரத்தில் 20 வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று உங்கள் முற்பிதாக்களுக்கும் அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உந்தவனாய கர்த்தரிலே நீ அன்பு கூர்ந்த அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காசு ஆயுசுமாயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவர் தான் இந்த நாட்களை தீர்க்க ஆயுசு என்று சொல்லி சொன்னால், அவர் முடிவில்லாத, அதாவது எப்படின்னு சொன்னால் மரணமே இல்லாதவர். அப்படியா மறிக்கவே, அதாவது மரணமே இல்லாதவர், அவர் நித்தமும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே இந்த ஜீவனுள்ள தேவனை சந்திக்கும்படியாக இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே நாங்கள் அவருக்கு இந்த நாட்களிலே கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை அங்கே இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப கீழ்ப்படிதல் மூலமாய்த்தான் அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது விசுவாசம் உருவாக்கப்படுகிறது, 2வதாக ரட்சிப்பு வருகிறது, 3வதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கீழ்ப்படுகிற மூலமாய் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறது, 4வதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த கீழ்ப்படிதல் மூலமாய் இந்த நாட்களிலே கிருபை இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களை புறப்பட்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப கீழ்ப்படுதல் அதாவது இல்லாதிருந்தால் என்ன காரியம் நடக்கும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 14 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகம புஸ்தகத்திலே 14 அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள்.
எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 43வது வசனத்திலே அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது, அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன் இருக்கிறார்கள், பட்டயத்தால் அங்கே விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அடிக்கப்படாதபடிக்கு அங்கே ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். பாருங்கள், மோசே இந்த வார்த்தை இந்த நாட்களே ஜனங்களுக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளைகளுக்கு மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. வாய்க்காம நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால், அமலேக்கியர் கானானியர் இவருடைய பட்டயத்தினால் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், விழுவீர்கள், அழிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப கீழ்ப்படிவில்லாத நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு அழிவை சந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனாலே வருகிற சில காரியங்கள் அங்கே இந்த நாட்களை நாங்கள் சந்திக்க வேண்டியவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இரண்டாவதாக இந்த நாட்களை பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இந்த நாட்களை வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே அங்கே 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 15ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலே இருந்து வந்தபோது அமலேக்குக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை இந்த நாட்களே மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். இப்படியாக தொடர்ந்து இந்த பகுதியிலே வாசித்துக் கொண்டு போகிற வேளையிலே 22வது வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். இந்த காரியங்களை சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த சம்பவத்திலே அங்கே சாமுவேலை நோக்கி இந்த நாட்களே சாமுவேல் அந்த ஜனங்களை நோக்கி இந்த நாட்கள் சொல்லுகிற வேளையிலே எங்கே எப்படி என்று சொன்னால், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்கு கொள்ளையினாலும் சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அதற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம், அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் சொபி கொடுத்தலே உத்தவம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்று சொல்லி சொன்னால் எந்த விதமான காரியம் இல்லை. இந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாவின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரை அறிந்த ஒரு பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருந்து கொண்டு ஆண்டவருக்கு கொண்டே பலி செலுத்துகிறதுலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. மற்றவன் போடுறான் ஐயா காணிக்க $100 போடுறான்னு சொல்லி சொன்னா நீங்க பாக்குறார் என்ன, நம்ம வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க, என்னப்பா நாங்கள் அவரை விட குறைஞ்ச நாங்களா, நீங்க 50 கூட்டி போடுங்க, எவ்வளவு 150, ஒரு பிரயோசனமும் இல்லை. யாருக்கு போடுற, கர்த்தருக்கு போடுறாயா அல்ல இந்த நாட்கள்ல உன்னுடைய பேருக்காக அந்த நாட்கள்ல உன்னுடைய பேர் மகிமைப்பட வேணும் என்றதுக்காண்டி இந்த நாட்களை போடுகிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சகலவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏழை விதவை போட்ட பணத்தை இந்த நாட்களை கர்த்தர் கண்ணறிட்டு பார்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப காணிக்கப்பட்டிக்கு கிட்ட போகிற வேளையிலே கர்த்தர் கட்டாயம் அந்த இடத்துல நிற்பாரு. அவர் என்னத்தை பார்க்கிறான்னு சொல்லி, நீ போடுற காணிக்கையை பார்க்கறது இல்லை, உன்னுடைய இருதயம் என்ன விதமாக கொடுக்குது என்பதைத்தான் இன்றைக்கு நான் கர்த்தர் பார்க்கிறார். அதாவது முழு இருதயத்தோடு அந்த காணிக்கையை போடுகிறான்னு சொன்னால், நீ $1 கூட போட்டாலும் அந்த $1 இந்த நாட்களில் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து அந்த காரியத்தை வர்த்திக்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார் ஐயா. அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே செய்த காரியங்களை நாங்கள் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நினைத்து பார்ப்போமா இருந்தால் அவராலே கூடும் ஐயா. 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் 5000 பேருக்கு அவர் பங்கிட்டு கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? ஆண்டவர். இது எப்படி ஆகும் ஐயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்ததா பாருங்கள், 4 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் 7000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிறது. அது இது எப்படி ஆகும்? அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த காணிக்கையை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனுக்கு அந்த காணிக்கையை நாங்கள் செலுத்துகிற வேளையிலே அந்த காணிக்கையிலே கர்த்தர் இந்த நாட்களை பிரியப்படுகிறது மட்டுமல்ல, அதற்குரிய பலனை இந்த நாட்களை கட்டாயம் நமக்கு தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
நாங்கள் அந்த காணிக்கை கொடுக்கிற வேளையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். நம்முடைய பணப்பையிலே இருந்து வீணான காரியங்கள் இந்த நாட்களில் இந்த செலவழிந்து போகாது. ஏனென்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஐயா. இதுதான் கர்த்தருடைய காரியம். அப்ப நாங்கள் இந்த நாட்களை மற்றவர்கள் கொடுக்கிறார்கள், இவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பதை குறித்து பார்த்து அதற்கு மேலாக நான் கொடுத்து இந்த நாட்களே எனக்கு ஒரு பெயரையும் எனக்கு ஒரு மமதையும் இந்த நாட்களை நான் ஏற்றிக்கொள்வதிலே இந்த நாட்களிலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அதனாலே எதை ஆண்டோடைய ராஜ்யத்தில் செய்தாலும் நாங்கள் இந்த நாட்களே சரியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. இப்போ இந்த அடுத்ததாக பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களே 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேலின் புத்தகத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே அங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது, அவருடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கேயே அவனை அடித்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவன் அங்கேயே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய அதாவது கர்த்தருக்கு ஊசாமேல் இந்த நாட்களிலே கோபம் ஏன் மூண்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய சத்தத்திற்கு தேவன் சொல்லாததை இந்த நாட்களில் அவன் செய்தது நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு பாருங்கள், சில சமயங்களிலே நாங்கள் வந்து சொல்லுகிறோம், ஆண்டவர் சொல்லாத காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் ஆண்டவர் சொன்னதாக இந்த நாட்களை சொல்லுகிறோம். சிலர் வந்து சொல்லுவாங்க, அநேக இடங்கள்ல அநேக இடத்துல பார்க்கிற வேளையில் நான் ஆண்டவரை கண்டேன், ஆண்டவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவாங்க. நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை, அது அவர்களுடைய காரியங்கள். ஆனால் உண்மையிலே ஆண்டவரை கண்டு ஆண்டவர் காரியத்தை கண்டு காரியத்தை செயல்பட்டு சொல்லியிருந்தால் அந்த நாட்களே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமே இருக்கு. வேதமே தெளிவாக சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய, என்னை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை என்று சொல்லி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் பிதாவை கண்டேன், பிதா இந்த கலர்ல இருக்கிறார், இப்படியாக இருக்கிறார் அப்படியாக இருக்கிறார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. பிதாவை இதுவரையில ஒருவனும் கண்டதில்லை. ஒரு முறை ஒரு ஊழியர் வந்து சொன்னார் இந்த நாட்கள், பிரதர் நான் பிதாவை கண்டன், பிதா இப்படித்தான் இருக்கிறார் சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஒரு மாயமாலமான கதையும் மாயமாலமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை இந்த நாட்களில் காணுவதற்கு நமக்கு எவ்வளவு பரிசுத்தம் வேணும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கூட இந்த நாட்களில் நாங்கள் தரிசிக்க வேண்டுமா இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் நமக்குள்ளே காணாது. ஏண்டா நான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை ஊசியா ராஜாவுடைய மரணத்துக்கு பின்பாக காணுகிறார். அவர் காணுகிற வழியில் அவர் சொல்லுகிறார், உறுப்புகள் என்ன செய்கிறவன் என்றான், தன்னுடைய கண்களை இந்த நாட்களே பாருங்கள் அப்படியே மூடிக்கொண்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கண்களை மூடிக்கொண்டு இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பாருங்கள் அவருடைய மகிமையை இந்த நாட்களை பிரசன்னப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக அந்த நாட்களை அவரால் உருவாக்கப்பட்ட, அவர் ஆராதிக்கு உருவாக்கப்பட்ட அந்த கேருபீன்கள் சேருபீன்களே அவரை கண்கொண்டு பார்க்க முடியாதபடி தன்னுடைய 2 சட்டைகளினாலும் கண்களை மூடி இந்த நாட்களிலே அவரை சுற்றி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டுமா இருக்குமா இருந்தால், இன்றைக்கு அசுத்த உதடுள்ள மனுஷனாகிய நாங்கள் இந்த நாட்களே எப்படி அவரை கண்டோம், எப்படி அவருடைய அப்படியாக செயல்பட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்னையா ஒரு சாதாரணமாக ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற நண்பனோட கதைக்கிற மாதிரி இந்த நாட்களை நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரோடு நான் அப்படி செய்தனான் இப்படி செய்தனான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுறீங்களே. ஒரு வாயிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில் கூசாத மணி இந்த நாட்களில் பொய்யையும் பிரட்டையும் இந்த நாட்களை சொல்லுகிற காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய பாருங்கள், இந்த நாட்களில் இந்த சாமுவேலின் புத்தகத்தில் சொல்லப்படுகிற காரியம், இந்த
ஊசா அந்த நாட்களிலே தேவனுடைய பெட்டியை தொட்டது நிமித்தம், கையை பூட்டி பிடித்தது நிமித்தம், அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு அங்கே ஊசாவின் மேல் கோபம் மூண்டது. அவருடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அங்கே அடித்தார். அங்கே அவன் பெட்டி அண்டையிலே செத்தான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியத்திலேயோ ஆண்டவர் ராட்சியத்திலே நாங்கள் துணிவாக இந்த நாட்களிலே அங்கே பீம்பாக இந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கர்த்தர் எதை நமக்கு இந்த நாட்களை கட்டளையிட்டு இருக்கிறார், கர்த்தர் இந்த நாட்களை எதை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறார், கர்த்தர் எதை பேச வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறாரோ அதை உள்ளதை உள்ளதுபடி இந்த நாட்களை செய்து முடிக்கிறவன் தான் ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இல்லாததை இருக்கிறதாகவும் இருக்கிறதை இல்லாதாகவும் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே, அப்படியாக வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இங்கே பாருங்கள், இந்த நாட்களே இந்த பாருங்கள் இப்படியாக சொல்லப்படும் சங்கீதம் 95 இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகத்திலே அங்கே 95வது சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 95வது சங்கீதம். அங்கே 95வது சங்கீதத்திலே பாருங்கள் 1 11 வரையும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை அங்கே சங்கீதத்தினாலும் சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. துதித்தலுடன் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடும். கர்த்தாவே மகாதேவன் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவா இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையிலே இருக்கிறது. பர்வதங்களின் உயரம் அவருடையது, சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவர் கரம் உருவாக்கிட்டது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குறிந்து முழங்கால் படியிட கடவோம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல்களின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமானோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்தரத்திலே கோபம் மூட்டினதும் அங்கே மூண்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை இந்த நாட்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சித்து பார்த்து என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று என்னை அங்கே வழிகளிலே அறியாதவர்கள் என்றும் சொல்லி இந்த நாட்களிலே என்னுடைய இளைப்பாறுதலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என்னுடைய கோபத்தினால் ஆணையிட்டேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இப்படியாக அந்த தேவன் தன்னுடைய செயல்பாடுகளை, தன்னுடைய அதாவது வல்லமையை, தன்னுடைய மகிமையை, தன்னுடைய காரியங்களை இந்த நாட்களை சொல்லுகிறார். தன்னுடைய ஜனங்கள், தன்னாலே அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் செய்த காரியங்களை இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல பாருங்கள், அப்படியே அவருக்கு பிரியமில்லாதபடி இந்த நாட்களை நடக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அவருடைய இளைப்பாறுதலே அவர்கள் இந்த நாட்களிலே பிரவேசிக்க முடியாது. கோபத்தினாலே தேவன் ஆணையிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்வர்கள் இந்த நாட்களை தொங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கள்வன் இந்த நாட்களை ஆண்டவரிடத்தில் சொன்னான், இந்த நாட்களிலே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூறும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணினான். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் மற்றொருவன் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரை நிந்தித்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களில், நீ இன்றைக்கு என்னோடு எங்கே இருப்பாய்? பரதேசில இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரதேச என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய ஒரு இளைப்பாறுகிற இடமாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய சமூகத்திலே, தேவன் அண்டையிலே ஒரு இடம் இருக்கிறது. மனுஷர்கள், அதாவது அங்கே தேவனுக்கு பிரியமானவர்கள் அந்த இடத்திலே இளைப்பாறும்படியாக, மரித்த உடனே அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறபடி அவர்களுக்கு பாருங்க, இன்றைக்கு ஒரு சிலர் வித்தியாசமான முறையில் இந்த நாட்களை சொல்லுவார்கள். மறிச்சோடனே அவன் பாதாளத்துக்கு போயிடுவான், அங்கே போயிடுவான், இங்கே போயிடுவான். அது அப்படி அல்ல. வேதத்திலே வடிவாக அந்த நாட்களில், தெளிவாக அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாங்கள் தெளிவாக வாசிப்போமா இருந்தால் மறித்த உடனே அந்த ஆத்துமா எங்கே போகிறது, என்ன செய்யப்படுகிறது, எப்படியாக அந்த நாட்களை அங்கே செயல்படுகிறது என்பதை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறைமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே சகல காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது. அங்கே வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் வேதத்தில் இருக்கிற முத்துக்களை இந்த நாட்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
கடல் எவ்வளவு தாளமோ அதை விட ஆழமான இடத்திலிருந்து எடுக்கக்கூடிய முத்துக்களை போல வார்த்தைகளை, கர்த்தருடைய ரகசியங்களை நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது சங்கீத புஸ்தகத்திலே 95 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினால் ஆணையிட்டேன். அப்படியானால் இவர்கள் எங்கே போக போகிறார்கள்? இந்த ஜனங்கள், இந்த மரித்த ஜனங்கள் இந்த நாட்களில் எங்கே போக போகிறார்கள் பாருங்கள். வனாந்தரத்திலே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாம். வனாந்தரத்திலே கோபம் மூண்டது போல, சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயம் கடினப்பட, இன்றைக்கு மனுஷனுடைய இருதயம் கடினப்படுகிறது நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றானே. இன்றைக்கு பார்வோனுக்கு ஆண்டவர் செய்த போல இன்றைக்கு ஒரு சிலரை இந்த நாட்களை செய்து வச்சுக்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், இன்றைய பாருங்கள், எத்தனை தரம் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுறது. அடிக்கடி இந்த நாட்களை போய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பான்னு சொல்லுகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள், நீங்கள் மதம் மாற்ற வந்துட்டீங்கன்னு சொல்லி இந்த நாட்களை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களோட கடின இருதய கடின நிமித்தம் தான் அப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக இந்த நாட்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுக்கு பிரியமா இல்லாதபடி இருந்தால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், நாங்கள் அங்கே அந்த மரிக்கிற ஆத்துமாக்கள் அவருடைய இளைப்பாறுதல் இந்த நாட்களே பிரவேசிக்க முடியாது என்பதைத்தான் ஆண்டுடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்திலே பார்ப்போமாயிருந்தால், எரேமியா அதிகாரம் 38ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், அதற்கு எரேமியா, உம்மை இந்த நாட்களை ஒப்புக்கொடார், நான் உம்மிடத்திலே சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியாகிய எரேமியா இந்த இடத்திலே பாருங்கள், சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை இந்த நாட்களிலே அதாவது சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை இந்த நாட்களை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ராஜா இந்த இடத்திலே வந்து தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அது அந்த வேளையிலே பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம், அதற்கு எரேமியா, உம்மை ஒப்பு கொடார்கள், ஏனென்றால் நான் உம்மிடத்திலே சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நீர் லிசன் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற வேளையிலே அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உடைய ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கும். நான் புறப்படுகிறதில்லை என்பிராகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, இதோ யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையிலே கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது இதோ அவர்கள் நானே உம்முடைய இஷ்டர்கள் அவர்கள் உமக்கு போதனை செய்து உம்மை இந்த நாட்களை மேற்கொண்டார்கள் என்று உம்முடைய கால்கள் அதாவது உலையிலேயே அமிழ்த்தின பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று அந்த ஸ்திரீகள் சொல்லுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே தீர்க்கதரிசி இந்த நாட்களை காரியங்கள் இந்த நாட்களில் சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் ஒரு அச்சத்து நிமித்தம் தான் இப்படியான காரியத்தை கேட்கிற வேளையிலே, ஆனால் தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார், நீங்க போகலாமப்பா, அந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏனென்றால் அங்கே தேவனுக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற வேளையிலே தான் இந்த காரியம் இந்த நாட்களே செயல்படாமல் இருக்கும். ஆனால் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற வேளையிலே நீங்கள் என்ன செய்வீங்கள்? அங்கே சிறைப்பட்டு போவீர்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டோடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை கீழ்ப்படுகிற வேளையிலே தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறலாம். இன்றைய பாருங்கள், அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், ஆனால் தேவனுடைய அழைப்பின்படி செய்கிறார்களோ அல்லது இந்த நாட்களே தங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அது அவர்களுக்கு இந்த நாட்களை தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களிலே அப்ப தேவனுடைய அழைப்பை கொண்டு தேவனுடைய அழைப்பின் மூலமா செய்யப்படுகிற ஊழியத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்கும். தேவனுடைய சித்தம் இந்த நாட்களை வெளிப்படும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஓசியாவின் புஸ்தகத்திலே பார்க்கிறவர்கள் தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே 10வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்படியே தீர்க்கதரிசிகளோடு சொன்னேன், நான் அநேக தரிசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு உவமையாக பேசினேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம், இப்ராஹிம் நான் ஐஸ்வர்யவானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்திலே கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். பாருங்கள் இங்க என்ன காரியம் சொல்லப்படுகிறது சொன்னால், இப்ராஹிமை குறித்து சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்திலே கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறது. அவன் சொல்லப்படுகிற வேலையில் சொல்லப்படுகிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதல் கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். அப்படியே தீர்க்கதரிசிகளோடு சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன், அதாவது தீர்க்கதரிசிகளை கொண்டு நாட்களை உவமைகளாக பேசினேன். அங்கே பார்க்கிற வழியிலே இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களை பார்க்கிற வழியே கத்தர் இந்த நாட்களை கத்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு இஸ்ரவேலை அங்கே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசிகளினால் இந்த நாட்களை காவல் ஆக்கப்பட்டார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். கத்தருடைய பிள்ளைகள் இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த 14வது வசனம் சொல்லுவது, எப்ராஹிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான், ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுக்கு இரத்த பழிகளை அவன் மேல் இந்த நாட்களை சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேலே திருப்புவார் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனை கோபப்படுத்துகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே என்ன காரியம் நடக்கும் சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே அங்கே கோபம் கொள்ளுகிறது, உக்கிரம் கொள்ளுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இருந்த நாட்கள் உக்கிரம் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே என்ன செய்தார்கள்? அவரை கோபப்படுத்தினார்கள் ஐயா. அது ஒரு கீழ்ப்படிவில்லா தனமாகத்தான் இந்த நாட்கள் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த நாட்களில் அவர்கள் அங்கே சங்காரம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், ஏதோன் தோட்டத்திலே ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவாளா இருந்தால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இந்த நாட்களிலே புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை இந்த நாட்களிலே புசித்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு மனுஷனுக்கு ஒரு கேடான காரியம் இந்த நாட்களிலே வந்திருக்காத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்கள், ஒரு கீழ்ப்படிவில்லாத நிமித்தம் பெரியொரு தண்டனையை சந்ததியா இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டு வருகிறது. இன்னைக்கு ஆதாமும் போய் சேர்ந்துட்டேன். அருமையான கர்த்தருடைய இருக்கிறவனுக்கு எல்லாம் ஓத்திரமா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப பாருங்கள் இந்த நாட்கள் என்ன பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதாம் ஏவாளும் ஆதாம் அந்த இடத்துல ஒத்து போனது நிமித்தம் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏவாளுக்கு சொல்லுகிறார், நீ கற்ப வேதனை பட்டு பிள்ளை பெறுகிற வேளையில் இந்த நாட்களை சரியா வேதனைப்படுவா என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அதாவது வேதனையோடு கற்பத்தை இந்த நாட்களே அதாவது பிள்ளையை பெறுவாய் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஆண்களுக்கு சொல்லப்பட்ட காரியம், நீ வேர்வை சிந்தி அதாவது கடுமையாக இந்த நாட்கள் உழைப்பாய் என்பதை சொல்லப்படும். இன்றைக்கு அப்படியான சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் இந்த நாட்களை நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நான் பழகி இருக்கிறேன். ஆண்டவரை இன்றைய கூட இந்த நாட்கள் அறியாமல் இருந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த நாட்கள் நடக்கிறவருடைய வாழ்க்கையிலே கஷ்டமான வேலைகள் கஷ்டப்பட்டு இந்த நாட்களிலே அவர் பாருங்கள் சாப்பிடக்கூட நேரம் இருக்காத அளவுக்கு இந்த நாட்கள் உழைச்சு கொண்டு இந்த நாட்களில் இருப்பார். ஏழாவது உடம்புல சரீரத்திலே பலன்ல ஆனாலும் வேலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களை இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே ஆண்டவரை நாங்கள் இந்த நாட்களை அறிந்து ஆண்டவரோடு இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு இந்த நாட்களை உதவி செய்வார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவரத்திலே கேளுங்க ஐயா. ஆண்டவரத்தை நீங்க கேட்கிற வேளையிலே அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிற என்னென்ன தேவையோ காரியங்களை கட்டாயம் தருவார். சாதாரண தண்ணீரை ரசமாக்கின தேவன், புறவி குருடருடைய கண்களை திறந்த தேவன், திமிர்வாதக்காரனை குணமாக்கின தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என்னிடத்திலே வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே அதே காரியத்தை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் அவரை தேடி நாடி இந்த நாட்களை போகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை இந்த நாட்களை கொண்டு வர என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களில் நடக்கிற சகோதர, உண்மையாக ஆண்டவரை தேடி இந்த நாட்களை நடக்கிற யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். ஒரு சமாதானம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பா கொரோனா வந்தது. கொரோனா காரியம் பண்ணணும்னு பார்த்தா 2 வருஷம் 3 வருஷமா என்ன செய்றாங்க? ஓடி திரியிறாங்களே அங்கும் இங்கும். கடைக்கும் போக இயலாது, சாமான் வேண்ட இயலாது, ஒண்ணும் செய்ய இயலாது. இதனால ஊசி போட வேணும், அத போட வேணும், இத போடணும்னு சொல்லி கொண்டு திரியிறாங்க. ஆனா பாருங்கள், ஆண்டவருடைய ஒரு சில பிள்ளைகள் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள்? தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிற வேளையிலே பாருங்கள், தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்தார். அவர்களை போஷித்தார். தெளிவாக போஷித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியம் தடைபெறாதபடி செயல்பட்டார். அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே, அங்கே அவர் யாரோடு நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதை ஏற்கனவே சொன்ன பிரகாரம் காகங்களை கொண்டு போஷிக்கிற தேவன் நம்மை இந்த நாட்களில் எந்த வழியிலையும் போஷிப்பார். ஆனால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த நாட்களிலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். நம்ம கீழ்ப்படிவதன் மூலமாய் வருகிற காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், விசுவாசம் இந்த நாட்களில் அங்கே உருவாகிறது, ரட்சிப்பு உருவாகிறது. கீழ்ப்படிதல் மூலமாய் தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ள முடிகிறதா இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடியதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை இந்த நாட்களை பெறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே அன்பு பெருக வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். மோசே ஆண்டவர் அழைத்தார். மோசே சொன்னார் இந்த நாட்களில், ஆண்டவரே நான் திக்குவாயன், ஆண்டவரே என்னால பேச முடியாதுன்னு சொல்லி. சரி, நான் ஆரோனை உன்னுடைய சகோதரனை அனுப்புகிறேன், ஆனா நீ தான் நின்று செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் மோசே அதன்படி சொல்லு கேட்டு இந்த நாட்களில் நடந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களிலே மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய வீட்டில் எங்கு முன்புள்ளவனா இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், மோசையை போல சாந்த குணமுள்ளவர் ஒருவனும் இல்லை பூமியிலே என்று சொல்லி. ஏன் அப்படியா சொன்னார்? ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் வருமா இருந்தா, இன்னைக்கு அபிஷேகம் வந்த மாதிரி நடிக்கிறதில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, உண்மையாக கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் சாந்த குணம் உள்ளவனாய் அன்புள்ளவனாய் இந்த நாட்களே தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களிலே தேவனுடைய காரியத்தை செய்வான் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு வேத வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களை கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் இந்த நாட்களை திரும்புவோமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திப்பார். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆபிரகாம் கீழ்ப்படித்தார், ஈசாக்கு கீழ்ப்படிந்தார், யாக்கோபு அப்படியே ஒவ்வொருவரும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலும், அதாவது யோசேப்பு பாருங்கள், இப்படியாக ஒவ்வொருவரும் இந்த நாட்களை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த நாட்களே இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு அதாவது ஈசாக்கு விதவிதைத்தான் 100 மடங்கு அறுவடை நடந்தார். பாருங்கள், அந்த தகப்பனுடைய துறவுகளை திறந்து அவர் மறுபடியும் தூர்ந்த துறவுகளை இந்த நாட்களை மறுபடியும் அங்கே புதுப்பித்துக் கொண்டு வருகிற வேளையிலே அந்த இடத்திலே பாருங்கள், அந்த அமலேக்கர்கள் இடையிலே அந்த பிரச்சனைகள் வந்ததுதான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை என்ன செய்தார்? அதை அப்படியே விட்டுவிடவில்லை. அப்படியே அந்த காரியத்தில் அவர்களோடு வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டு வேறு துறவுகளை தேடி தேடி இந்த நாட்களை போனார். இன்றைக்கு அப்படியாக தான் இன்றைக்கு வாழ வேண்டும். அப்படியாக அந்த நாட்களிலே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்படியாக விட்டு போகிற வழியிலே கடைசியாக என்ன நடக்குன்னு சொன்னால், ஈசாக்கு விதவிதத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். அது மட்டுமல்ல, அது அவர்களுக்கு அந்த காரியங்களுக்கு தடையை கொடுத்த அவர்கள் அந்த எதிரிகள் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நாங்கள் உங்களோடு வந்து சேர்றோம் என்று சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு யாராவது நம்மை பார்த்து, ஆண்டவர் பிரதர் சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஐயா, அம்மா உங்களோடு இருக்கிறார், உங்களோடு நாங்கள் பேசலாமான்னு சொல்லி வராங்களா? அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த மனுஷனோட கதைக்க முடியாது, இந்த மனுஷியோட கதைக்க முடியாது, அதனால இந்த ஒழுங்குகளால் போகணும் அந்த ரோட்டுகளால் போகணும்னு சொல்லி மாறி போறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறார். அதனாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள், கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதன் மூலமாய் இங்கே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்திலே பெருகுங்கள். கீழ்ப்படிதன் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் இந்த நாட்களை பாருங்கள், தேவனுடைய கிருபை இந்த நாட்களை அறிந்து கொள்ளுங்கள். இப்படியாக நீங்கள் செயல்படுகிற வழியிலே கர்த்தர் உங்களோடு கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வார்த்தையின்படி இந்த நாட்களை ஆண்டவரே, கீழ்ப்படிதல் மூலமாக இந்த நாட்களை கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த 3வது பகுதியை பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை மறு ஒளிபரப்பில் கேட்கிறவர்களும்
கீழ்ப்படிந்து ஆண்டவரை உம்மோடு நடக்க அந்த நாட்களை கிருபையை கொடுமையா ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி ஐயா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின் கீழே தேவசை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வாரத்திலே வெக்கேஷனாக இருப்பதாலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சனிக்கிழமை பாஸ்டர் ஒர்க்ஸ்மேன் அவருடைய மீட்டிங், அதில் இணையுங்கள். சனிக்கிழமை உங்களுடைய 3 மணிக்கு மாலை வேளையில் இணையுங்கள். கத்தர் உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராயா. சனிக்கிழமை தானே என்ன ஐயா? ஆமாம், நான் இணைவனையா, நான் நிற்கிறேன் தான் இணைவனையா, நான் இதன்றேன் ஐயா. நீங்கள் 1 வீக் 2 வீக்ஸ் போகிறீங்க வெக்கேஷன்? 1 வீக் இப்போதைக்கு பார்க்குறோம். ரைட்டா. ஓகே ஓகே ஐயா, சந்தோஷமா போயிட்டு வாங்க ஐயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. God bless. ஆமென். God bless ஐயா. ஆமென்.